எம்ஜிஆர் பீரியட்ல வந்து நெல் விளைச்சல்ல பஞ்சாப் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு ரேங்க் செகண்ட். கரும்பு விளைச்சல்ல ஃபர்ஸ்ட். ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர்லாம் எம்ஜிஆர் பீரியட்ல தான் நல்லா வருது. இப்போ கொஞ்சம் வேளாண் தொழில் வந்து சிறப்படைந்தது எம்ஜிஆர் பீரியட்ல. வேளாண்மை துறைக்குன்னு அவர் அவ்வளவு அக்கறை எடுத்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஆலோசனைகளையும் செயல்படுத்துறாரு. ஹார்டிகல்ச்சர் கொண்டு வர்றாங்க. கொய்யாப்பழம், சப்போட்டா பழம், மாதுளம்பழம், இந்த மாதிரி வந்து குறுமரங்கள் வச்சு, மாம்பழம் மாதிரி கிடையாது. அது வந்து வச்சு விட்டுட்டு வர மாட்டுக்கு போயிடலாம், அப்படி கிடையாது. இதுனா 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு. சரியா? அந்த மாதிரி இந்த பழப்பண்ணைகளை உருவாக்குனது எம்ஜிஆர் காலம். அடுத்தது பட்டுநூல், செரிகல்ச்சர்ன்றோம்ல, அது அந்த துறையும் அதிகமாக வளர்ந்தது. வீடு இருந்தா குறைந்த வட்டியில் கடன் கொடுத்தல், பாதி மானியம் கொடுத்தல், இப்படி நிறைய ஸ்கீம்ஸ் கிராமத்துல. அப்புறம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு 5 ஆண்டு திட்டம் மாதிரி ரோடு போடுறது, அவங்களுக்குன்னு ஒரு கோயில் கட்டிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்புறம் அறநிலையத்துறை சார்ந்த கோயில்கள்ல அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அறநிலையத்துறையில இருந்து வரக்கூடிய அந்த உண்டியல் காணிக்கை இருக்கும்ல, அதை அந்த பகுதியை சேர்ந்த ஏழை மக்கள் தானே போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஊர்ல இருக்க கோயிலுக்கு அமெரிக்காவில இருந்தும் ஆஸ்திரேலியாவில இருந்தும் வரக்கூடியவங்க 1-2 பேர் இருப்பாங்க, மீதி பேர்லாம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தானே. அப்போ அந்த பணம் அவங்களுக்கு தானே போகணும். ஒரு 25 பேருக்கு வருஷம் கல்யாணம் முடிக்க சொல்றாரு. கல்யாணம் முடிக்கும் போது சிறப்பு திருமண திட்டம்னு பேர், அதுக்கு இலவச திருமண திட்டம் இல்ல. ஏன்னா ஜெயலலிதா தாலிக்கு தங்கம் கொடுத்ததுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் வந்து திருமண திட்டத்தையே கொண்டு வந்தார். இந்த கோயில் பணம் அங்க உள்ள மக்களுக்கு செலவாகட்டும். இப்ப சேலத்து பக்கத்துல வந்து இந்த மாம்பழம் வந்து எல்லா காலத்திலையும் விளையுது, அல்லது ஒரு காலத்துல நிறைய விளையும் போது வேஸ்ட் ஆயிருதுன்னு மாம்பழச்சாறு எடுத்து அப்புறம் அந்த மாம்பழ மிட்டாய் தயாரிக்கிறது, அந்த ஒரு இது கொண்டு வந்தார். இது அடுத்து வந்த ஆட்சியில் அதை நல்லா நடத்தாம அது என்னமோ வீணா போச்சு. கரும்பு சக்கையிலிருந்து பேப்பர் தயாரிக்கிறது புகழூர்ல, அந்த பேப்பர் தொழிற்சாலை கொண்டு வந்தார். வேளாண்மை சார்ந்தது, இந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் மாதிரி இந்த வேஸ்ட்டையும் நல்லா பயன்படுத்துறது, இந்த விளைச்சலான மாம்பழம் இதையும் வந்து பாதுகாத்தல், இப்படி ஒவ்வொன்றையும் ஏழை மக்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தவர் எம்ஜிஆர்.